ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசர். அனைவருக்கும் வணக்கம். இது மனிதா மனிதா நிகழ்ச்சி. சார் காலை வணக்கம் சார். வணக்கம் ராம். வணக்கம் சார். இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது முதல்வர் காட்டமான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார். நேற்றைய தினம் தருமபுரி தேர்தல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதே மாதிரி ராமதாஸ் அவர்கள் மீதும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். பிரதமர் மோடிக்கா கேரண்டி அப்படின்னு பிரச்சாரம் பண்றாரு. சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு உங்களுக்கு கேரண்டி கொடுத்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். எதற்காக சமூக நீதி அரசியல் பேசக்கூடிய பாமக எதற்காக பாஜகவோடு கூட்டணி வைத்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சரியான விமர்சனம் தான், வேற என்னங்க சொல்றதுக்கு இருக்கு. அதாவது கூடா நட்பு கேடாய் விளையும். ஆனா கேடு யாருக்கு விளையும்னா நாட்டுக்கு விளையும். இவங்க பிஜேபியோட இவங்க நட்பு வச்சு விவசாயிகள் சட்டத்தை ஆதரிச்சாங்க, சிஏஏ ஆதரிச்சாங்க. அதனால என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு மறுபடியும் இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு தமிழக அரசையே ப்ரெஷர் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துறதுக்கு முன்னாடி நீங்க ஏன் நடத்தக்கூடாதுன்னு கேட்குறாங்க. இப்போ 2021 சென்சஸ் இப்போ இந்த வருஷம் தான் நடத்த போறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேஸில் இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போகணும் அப்படின்னு இவர் கேரண்டி வாங்கினாரான்னு கேட்டால் அது நியாயமான கேள்வி. ஆனால் இன்னொன்று என்னன்னா, கேரண்டி கேட்டால் இப்போ மோடி கொடுத்துருவாரு. ஏன்னா அந்த கேரண்டி செய்யணும்னு சொல்லி அவருக்கு எந்த கட்டாயமும் இல்லையா, இது வரைக்கும் கொடுக்காத கேரண்டியா, அதனால தாராளமாக கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு செய்ய மாட்டாரு. இப்போ பாமக தரப்புல இதற்கு முன்புமே கூட சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சார். மாநில அரசு செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ மாநில அரசு இதுல எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ண முடியும் சார்? இல்ல, மாநில அரசு பண்ண முடியும். ஆனா சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் இல்லை. அது இந்த இது நம்ம தொல்காப்பியத்தை தமிழ் மொழியுடைய இலக்கணம்னு சொல்லுவாங்க. அது தமிழ் மொழியுடைய இலக்கணம் இல்லை, அது தமிழர் வாழ்வுடைய இலக்கணம். வாழ்வுல இது மொழி இணைஞ்சிருக்கு. இட் இஸ் அ காம்பனண்ட். அது மாதிரி சென்சஸ்ல மக்கள் தொகை கணக்கெடுங்கிறது ஒரு காம்பனண்ட். அது இட் கிவ்ஸ் அ ப்ராட் கேன்வஸ் ஆஃப் த என்டையர் சோஷியோ எக்கனாமிக் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன். அதனால எல்லா விவரங்களும் அடங்குனது சென்சஸ். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சென்சஸ் மாதிரி ஸ்டேட் கவர்மெண்டால பண்ண முடியாது. இட்ஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்கனைசேஷன். அதனால இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பண்ணிடுறதுங்கிறது தான் சரியா இருக்கும். இன்னொன்று என்னன்னா, இங்க ஏற்கனவே 69% ரிசர்வேஷன் இருக்கு தமிழ்நாட்டில். இங்கேயும் இது சாதிவாரி கணக்கு நடத்த வேண்டியது அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சில சாதி குழுமங்கள் ரெப்ரசன்டேஷனே இல்லாம இருக்காங்க. அதுல கொஞ்சம் பேர் பலமா செத்தம் போட முடிஞ்சது அருந்ததியர் கம்யூனிட்டி. அதனால அவங்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு நடந்தது. அதே மாதிரி பிற்பட்டோர்ல மிக பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு நடந்தது. இது மாதிரிலாம் நடக்கிறது. ஆனா இன்னும் இப்ப நாவிதர், அதுக்கப்புறம் இந்த வண்ணார் கம்யூனிட்டி, இவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய ரெப்ரசன்டேஷன் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். அதெல்லாம் எப்போ உண்மை தெரிய வரும்னா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது தான் தெரிய வரும். அதனால அது நிச்சயமா தேவைதான். இந்த நாட்டை ஆள்றதுக்கு நோபல் பரிசு வாங்கக்கூடிய புத்திசாலித்தனம் தேவை கிடையாது. இந்த நாட்டை ஆள்றதுக்கு ரீசனபிள் லெவல்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் டு சோஷியல் காசஸ். இந்த சோஷியல் காசஸ் அப்படிங்கும்போது எல்லா சோஷியல் காசும் தான். முற்பட்ட வகுப்புங்கிறவங்கள ஏழைகளா இருந்தாங்கன்னா அவங்கள பத்தி கவலைப்படாம இருக்கணும்னு சொல்லி இதே கிடையாது. எல்லாரையும் பத்தி கவலைப்படணும். ஆனா எம்பவர்மெண்ட்ங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அரசில் நாங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறோம், அரசு அதிகாரத்தில் எங்களுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லா குடிமக்களுக்கும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமா தான் இருக்கணும். அதுக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்புல ரொம்ப தேவை. சமூக நீதி பேசக்கூடிய பாமக இன்றைக்கு பாஜகவோடு இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போ முதல்வருடைய இந்த குற்றச்சாட்டிற்கு அவருடைய பதில் தரப்பா என்னவா சார் இருக்கும்? இப்போ பாமகவை பொறுத்த அவங்க நரேந்திர மோடி ஐயா கூட இணைஞ்சிட்டாங்க. அப்ப அவர் பாதைத்தானே பின்பற்றுவாங்க. இவங்க கேள்வி கேட்டா பதிலே சொல்ல மாட்டாரு நரேந்திர மோடி அவர்கள். அதே மாதிரி இவங்களும் பதில் சொல்லாமே போயிடுவாங்க. தேர்தல் களம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி அவர்கள் ஒரு பக்கம் விமர்சனம் வைக்கிறாரு, இந்த பக்கம் பதில் வருது, இந்த பக்கம் விமர்சனம் வைக்கிறாங்க. இப்படி மாறி மாறி நடக்குது. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பா முதல்வர் இந்த நேரத்துல இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. அன்புமணி அவர்களோ அல்லது ராமதாஸ் அவர்களோ பேசும்போது நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக கோரிக்கை முன்வைத்தோங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாமா? அவங்கள இவர் ஒரு தர்ம சங்கடத்துக்குள்ள தள்ளி விடுறாரு. நீங்களும் ஏன் இன்னும் அதிகமா தள்ளுறீங்க? அவங்களே பதில் சொல்லட்டுமே, பார்ப்போம் என்ன பதில் சொல்றாங்க. இபிஎஸ் அவர்கள் எடப்பாடி அவர்களை விமர்சனம் செய்யலன்னு தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்காரு.
அதுவும் நம்ம பாக்குறோம். அந்த இபிஎஸ் அவர்களை வந்து இன்னும் கார்னர் தள்ளுறாரு அப்படின்னு. பாமகவையும் இப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்திற்கு அவர் பதில் சொல்லுங்க அப்படின்னு தள்ளுறாரோ அப்படின்னு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்பாகவும் முதல்வர் கேள்வி எழுப்பியிருக்காரு. மக்களை சந்திப்பதற்கு அச்சப்பட்டு கொண்டு வெற்றி கிடைக்காது என்பதால் அவர்கள் தேர்தலில் போட்டியிடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். அதுவும் அரசமைப்பு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான். அப்படி இருக்கும்போது நேரடியா நீங்க களத்துல வந்துதான் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்வது ஒரு நிர்பந்தம் இல்லையா சார்? இல்ல ப்ரிஃபர்டு ரூட்டுங்கிறது வந்து மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கவங்க ப்ரிஃபர்டு ரூட் அப்படிங்கிறது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நேரடி தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது ப்ரிஃபர்டு ரூட். ஆனால் அந்த ரூட் வந்து பல சமயங்கள் வந்து ஃபாலோ பண்ணப்படுறது இல்லைங்கிறதும் உண்மை. மன்மோகன் சிங்கே வந்து ஒரு தடவை எலெக்ஷனில் இது களம் கண்டார், ஆனால் வெற்றி காணவில்லை. அதுக்கப்புறம் ராஜ்யசபா மூலமாக தான் அவருக்கு வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் மன்மோகன் சிங் வந்து ஒரு கேரியர் பாலிட்டிஷியன் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே இது நீங்கள் ஜெய்சங்கருக்கும் சொல்லலாம். அவர் ஒரு கேரியர் பாலிட்டிஷியன் கிடையாது. அவங்களுக்கு வந்து இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஜெயிலில் படித்த காலத்திலிருந்து ஜெயிலில் படித்தாங்கன்னு நினைக்கிறேன். படித்த காலத்திலிருந்தே அவங்க வந்து ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி எல்லாத்துலேயுமே ரொம்ப தீவிரமாக இருந்தவங்க. அப்போ இவங்க வந்து தேர்தலை எதிர்நோக்குவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவங்க சொல்கிற காரணம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் அல்ல. செலவழிக்கிறதுக்கு என்கிட்ட வசதி இல்லைன்னு சொல்கிறாங்க. செலவழிக்கிற வசதி இல்லைன்னா அவங்களுடைய கட்சி வந்து நிதியமைச்சராக ஒருவரை அமர்த்தி அழகு பார்க்கின்ற அந்த கட்சி அவருக்காக செலவழிக்க மாட்டாங்களா? அதனால அந்த காரணம் வந்து ஏற்படுத்ததாக தெரியவில்லை. அவ்வளவுதான். அவங்க சொல்ற காரணம் மாதிரி நீங்க வந்து மக்களை சந்திப்பதற்கு அச்சப்படுகின்றீர்கள் அப்படின்னு முதல்வர் சொல்றதுக்கு இவங்களே வந்து வழிவகுக்கிறாங்க அப்படிதான் இல்ல வந்து சாமானியர்கள் தேர்தல் ஜனநாயகத்துக்குள்ள ஈடுபடுவதற்கு பணம் தடையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதை புரிஞ்சுக்கலாமா சார்? ஒரு நிதியமைச்சரே வந்து பணம் இல்லை அப்படிங்கிறாருன்னா சாதாரண மக்கள் எப்படி தேர்தலில் பங்கு பெறுவாங்கங்கிற கேள்வியும் ஒரு சேர வருது இல்ல? இவங்க சொல்றதுனால இல்ல, ஏன்னா இவங்கள நான் சாமானியரா நினைக்கல. இவங்க சொல்றதுனால இல்ல. ஆனா சாமானியர்கள் வந்து தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலையே இல்லை அப்படிங்கிறத உண்மை. ஒரு காலத்தில் வந்து அந்தந்த கட்சி வந்து தங்களுடைய கட்சி தொண்டர்கள் எத்தனை வருஷம் கட்சியில் அனுபவம் பெற்றவர்கள்னா பார்த்து தான் அவங்களுக்கு வந்து நாமினேஷன் கொடுத்தாங்க. இதுல எல்லாம் வந்து திமுக எல்லாம் ரொம்ப நாள் நடைமுறையில் இருந்தது என்னன்னா, அந்த வட்ட செயலாளர் இவங்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கமிட்டி ஒன்று இருக்கும், அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஆட்களை அப்படின்னு சொல்லி இருந்தது. எல்லா கட்சியிலும் அது மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ அது இல்லையே, எந்த கட்சியிலையும் அது இல்லையே. கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த கட்சி கொள்கையில ஊர்னவங்க பிளஸ் மக்களிடையே பாப்புலர் இந்த ரெண்டு ஃபேக்டரி சேர்த்து வச்சு பாக்குறாங்க. சூவே வந்து மிஸ்டர் வெங்கடேசன் வந்து ஹீஸ் அ மார்க்சிஸ்ட் பார்ட்டி மெம்பர். இவர் வந்து மதுரை சீட்டில் போட்டியிடுறார் எம்பி. அதே மாதிரி திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் 30 வருடங்களாக கட்சியில் இருக்காரு. கட்சிக்காக வேண்டி உழைச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு காலத்துல எல்லா கட்சியிலும் அப்படி இருந்தது, இன்னைக்கு அப்படி இல்லை. ஏன்னா இந்த எலெக்ஷனரிங் ஹஸ் பிகம் வெரி காஸ்ட்லி. எலெக்ஷனுக்கு வந்து கட்சிகள் வந்து எலெக்ஷன் நடத்துறாங்களே, எதிர்கொள்றாங்களே, அதுக்கான இது இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியா போயிடுச்சு. அதனால ஓரளவு பண வசதி படைத்தவர்கள் கேண்டிடேட் இருந்தா தான் அவங்களும் கொஞ்சம் செலவழிப்பாங்க அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப நீயே மொத்தமா செலவழிக்கிறதுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு எல்லா கட்சியும் கேண்டிடேட்டை கேட்குது அப்படின்னு கேள்விப்படுறோம். இதெல்லாம் வந்து நாட்டுடைய ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. அவ்வளவுதான். முதல்வர் பேசும்போது சிலிண்டர் விலை ஏற்றம் தொடர்ச்சியா இருந்திருக்கு. இப்போ சிலிண்டர் விலை வந்து குறைச்சிருக்காங்க. இதுவே மோடியினுடைய பயத்தை காட்டுகிறதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பெட்ரோல் விலையும் 2 ரூபாய் குறைக்கப்பட்டது. இது எல்லாமே வந்து ஒரு தேர்தல் காலத்துல ஆளும் தரப்பினுடைய பயத்தை வெளிப்படுத்துகிறதா சார்? நிஜத்தில் மக்கள் நலன் சார்ந்து கூட இருக்கலாம் இல்லையா? அப்படியும் பார்க்கலாம் இல்லையா? பயத்தையும் வெளிப்படுத்துவதாக இருக்கலாம். இதை வச்சு பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் ஓட்டு வாங்கிடலாங்கிற ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ரெண்டுமே இருக்கலாம். ஆனா நாங்க 400 சீட்டை பிடிப்போம், நாங்களே 370 கூட்டணி கட்சியோடு சேர்ந்து 400 சீட்டு பிடிப்போம் அப்படிலாம் பேசுறவங்க வந்து அவங்களுடைய பேச்சுக்கும் அவங்களுடைய செய்கைக்கும் சம்மந்தம் இல்லை. இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வச்சு இதை காங்கிரஸ் அக்கௌண்ட்டை மூடுறது, திரிணாமுல் காங்கிரஸில் ஒரு எம்பிக்கு வந்து ஒரே நாட்டில் 7-8 நோட்டீஸ் வந்ததான். இது மாதிரிலாம் பண்றது எதை காட்டு? அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது. சார், தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக நேற்று ஒன்று வந்திருக்கு சார். காங்கிரசினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. 11 வங்கி கணக்குகள். நேற்று புதிய அறிவிப்பாக வருமான வரித்துறையிடமிருந்து 1823 கோடி அளவிற்கு அபராதம் கட்ட வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்கு நோட்டீஸ் வந்திருக்கிறது. அதை கண்டித்து இன்று நாடு முழுக்க அவங்க போராட்டம் செய்ய போவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தொடர்ச்சியான காங்கிரஸ் கட்சியின் மீதான இந்த பொருளாதார தாக்குதலை டாக்ஸ் டெரரிசம் அப்படின்னு அந்த கட்சி குறிப்பிட்டிருக்கு. இந்த தாக்குதல்களை எப்படி பாக்குறீங்க? வருமான வரித்துறை இவ்வளவு ஸ்ட்ரிக்டா நிஜமாலுமே வேலை செய்யறாங்களா, இல்ல முடக்குவதற்கான பின்னணி காரணங்கள் இதுல இருக்கா சார்?
இல்ல. அதாவது யார் மேல எந்த கட்சி மேலயும் வந்து இந்த குற்றச்சாட்டு சுமத்த முடியும். ஏன்னா கட்சிக்கு வந்து பல பேர் வந்து கேஷ்லயும் வந்து டொனேஷன் குடுப்பாங்க. கேஷ்ல டொனேஷன் குடுக்கலான்னு சொல்லி இவங்களே வந்து நடைமுறையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அமௌண்ட் ம். வந்து நீங்க வந்து டொனேஷன் வந்து கேஷ்ல குடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. எத்தனையோ பேர் அது மாரி குடுப்பாங்க. அது உண்மைதான். இது எல்லா கட்சிக்கும் உண்டு. அப்ப இது வந்து ம். கொஞ்சம் தோண்டி துருவி இது மாரி நீங்க வந்து இது பண்ணிட்டீங்க. நார்ம்ஸ் வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றதுன்னா, அதான் இவர் ம். வந்து ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்காருன்னு நெனைக்கிறேன். இதே யாட்சிக்கு நீங்க இது பண்ணீங்கன்னா, அப்ளை பண்ணீங்கன்னா பிஜேபிக்கு நீங்க ரூ. எஸ் 4000 சார். கோடி கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படின்னு எஸ் சொல்லி சார். அவர் எஸ் சார். சொன்னதுக்கு அடிப்படை காரணம் இதுதான். ம். அதாவது இது வந்து எல்லா அரசியல் கட்சிகளுடைய மீட்டிங் போட்டு இந்த மாரி இருக்கக்கூடாது. இருந்தால் இனிமேல் அ இன்கம் டாக்ஸ் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ம். செய்றதுன்னா, அது வந்து அரசியலில் நேர்மை இருக்க வேண்டும். நிர்வாகம் ம். நடுநிலைமை நடக்க வேண்டும்னு சொல்றதா காமிக்கிறதா இருக்கலாம். ஆனா இப்ப ம். எலக்ஷன் சமயத்துல வரிசையா இந்த மாரி காங்கிரஸ்க்கு நோட்டீஸ் வர்றது, அதுக்கப்புறம் ம். அவங்களுடைய அக்கவுண்ட் ஃப்ரீஸ் பண்றது, இதெல்லாம் வந்து அவங்க பணம் இல்லாம பரிதவிக்கட்டும். டூ தட் ம். எக்ஸ்டென்ட் நம்ம வசதியா இருப்போம்னு சொல்லி இவங்க பிஜேபி நெனைக்கிற மாரி தான் தோணுது. இவங்க எத்தனையோ ஜனநாயக விரோத செயல்கள் செய்றாங்க. நான் திரும்ப ம். திரும்ப சொல்றேனே, சண்டிகர் முனிசிபல் கார்ப்பரேஷன் அப்படி நடந்துக்கிட்டாரு. அவர் பத்தி பிஜேபில ஒருத்தராவது கண்டெம் பண்ணியிருக்காங்களா? அப்ப இந்த ம். கிரிமினல் ஆக்ட்க்கு இவங்கலாம் துணை போனாங்களா? அல்லது இவங்களே தூண்டி விட்டாங்களா? அப்படிதான் ம். நினைக்க வேண்டியிருக்கு. அப்போ ஆதாரம் காட்ட முடியாத நிலையில் இந்திய மக்கள் இருந்தால், ஜனநாயகத்தை எப்படி வேண்டுமானாலும் புரட்டி போடலாம் என்கிற தெம்போடு இருக்கிறார்கள் பிஜேபியினர். அப்படிங்கிற பயம்ல ம். வருது. காங்கிரஸை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் 11,00,00,000 அபராதம் விதிச்சிருக்காங்க சார். பழைய பான் நம்பரை பயன்படுத்தியிருக்கீங்கங்கிறது புகார். அதை ஒட்டி அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அந்த நோட்டீஸ் என்பது போயிருக்கிறது. இனி வரிசையா என்னென்ன நடக்கும்னு தெரியல. இந்த மாதிரியான விவகாரங்கள்ல அ ஆக்சுவல் விதிமுறை தான் என்ன? இப்போ இதுல தேர்தல் ஆணையங்கள் இதெல்லாம் தலையிட முடியாதா? இல்லங்க விதிமுறைகள் வந்து அரசு ஊழியர்களுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு விதிமுறைகள் வந்து ரொம்ப கடுமையா தான் இருக்கும். அந்த விதிமுறைகள் பெரும்பாலும் வந்து அ முழுக்க அமல்படுத்தப்படாது. இப்போ ம். உதாரணமா, இதில வந்து கான்ட்ராக்ட் ரூல்ல எங்களுக்கு வந்து கவர்ன்மென்ட் சர்வன்ட்க்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 31க்குள்ள நெனைக்கிறேன், எங்களுடைய சொத்து விவரங்கள வந்து அரசுட்ட வந்து நாங்க வந்து குடுத்துறணும். ம். இந்த சொத்து விவரத்த குறிப்பிட்ட தேதி அன்னைக்கு குடுக்கலன்னா, அதுக்கு என்ன பனிஷ்மென்ட்? அதுக்கு வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் குடுக்குறதுலருந்து ம். பணி நீக்கம், இடைநீக்கம் இல்லை. முழுக்க பணி நீக்கம் செய்யப்படலாம். மேஜர் பனிஷ்மென்ட் சொல்லுவோம். அது ம். வரைக்கும் இருக்கு. நீங்க இங்கிருந்து ம். அது வரைக்கும் போலாம். அது ம். வரைக்கும் இருக்கு. அப்படி ஓகே. இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப இது இல்லாம, நேர்மை இல்லாம இருக்காருன்னு தெரியுது. ஆனா, எந்த விதமான ஆதாரமும் வந்து நம்மட்ட வந்து கொண்டு வர முடியலன்னு சொல்லி அரசு நெனச்சதுன்னா, ம். இப்படிப்பட்ட ஓட்டைகள வச்சு, அவர் வந்து ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ள குடுக்கலங்கிறதுக்கு புரொவிஷன் இருக்கு. அவர டிஸ்மிஸ் ம். பண்றதுக்கு டிஸ்மிஸ் பண்ணிரு. அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்படிப்பட்ட புரொவிஷன்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த ம். அந்த புரொவிஷன் வந்து இன்வோக் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். எனக்கு ம். தெரிஞ்சு ஒரே ஒரே ஒரு தரம் 1997லயோ, 98லயோ இப்படி வந்து இன்வோக் ஓகே. ஆயிருக்கு. மற்றபடி ஓகே, நான் ஓகே. பார்த்ததே இல்ல, இந்த மாரி. ம். இப்ப இதுலயும் வந்து அதே மாரி தான் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய அப் தே மே பி காஷன்ட், தே மே பி டோக்கன் பனிஷ்மென்ட் குடுப்பாங்க. அது ஏன்னா ம். எல்லாரும் இத செய்றாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பாருங்க ம். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 11,00,00,000 சொல்லி காமிச்சிருக்காங்க. பான் நம்பர் வந்து தப்பா குடுத்தா, பான் நம்பர் வந்து வேணும்னே தப்பா குடுக்க மாட்டாங்களே! அப்ப இந்த ம். பான் நம்பர் தப்பா குடுத்ததுக்கு அவங்களுக்கு வந்து ரெப்ரிமேண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒழுங்கா இனிமே குடுங்க. 2வது இது மாரி பண்ணீங்கன்னா, கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும்னு சொல்லலாம். ஆனா, இப்ப ம். நடக்கிறது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டுபிடிக்கிறாங்க. எந்தெந்த வழியிலலாம் சின்ன குற்றங்கள் அல்லது கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் என்னென்னலாம் ம். நடந்திருக்கும். அதுக்கெல்லாம் என்ன பனிஷ்மென்ட் வழி இருக்கு. போட்டு தள்ளு ம். அத்தன பனிஷ்மென்ட்டும். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கள பார்த்து நான் ஒண்ணு தான் சொல்ல வேண்டியிருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு ரூ. 1000,00,00,000 மேல போட்டிருக்காங்க. உங்கள பார்த்து ஏழைக்கு தகுந்த எள்ளு உருண்டைன்னு ரூ. 11,00,00,000 தான் போட்டிருக்காங்க. அந்த அளவுல நீங்க பெருமை தான் பட்டுக்கலாம். வருத்தப்பட வேண்டியது இல்ல. காங்கிரஸ் கட்சிக்கு வந்து 1993, 94 கணக்குகள், 2016ல இருந்து கிட்டத்தட்ட 2020 வரைக்குமான கணக்குகளுக்கு விவரங்கள் கேட்டிருக்காங்க சார். அ இன்று போராட்டம் என்பது நடக்க இருக்கு. பார்ப்போம் சார் தொடர்ச்சியா இதுல. அடுத்த செய்தியாக பீகார்ல இந்தியா கூட்டணியினுடைய தொகுதி பங்கீடு என்பது நிறைவடைந்திருக்கிறது. நெறைய பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில அ ராஷ்டிரிய ஜனதா தளம் 26 இடங்களிலும், காங்கிரஸ் 9 இடங்களிலும், அதே மாரி இடதுசாரி கட்சிகள் 5 இடங்களிலும் போட்டியிட இருக்கிறாங்க. பீகார் தான் முதல்ல நிதிஷ்குமார் அங்க இருந்தாரு. அதற்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம், அ அங்க என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில தொகுதி உடன்பாடு என்பது நேற்றைய தினம் நிறைவடைந்திருக்கிறது. இந்த
இந்த தொகுதி உடன்பாட்டை எப்படி பாக்குறீங்க சார்? லல்லு பிரசாத் யாதவ் மறுபடியும் பெருந்தன்மையா இருக்காருன்னு சார் நான் நினைக்க வேண்டியது. காங்கிரஸுக்கு அங்க வந்து 9 தொகுதிங்கிறது அதிகம் தான். ஆனா ஒரு கூட்டணின்னு சொல்லி வரும்போது சில சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும்னு சொல்லி பெரிய கட்சியா சேர்ந்தவங்க வந்து இப்ப இங்க வந்து 10 கொடுக்கலையா, பாண்டிச்சேரிக்கும் ம். சேர்த்து முதல்ல கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒற்றைப்படை தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க டிஎம்கே வந்து. ஆனா அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து அக்காமடேட் பண்ணி 10 சீட் கொடுக்கலையா. அதே மாதிரி சிற்சில உடன்பாடுகள் ஏற்படணும், ஓரளவுக்கு விட்டு கொடுத்தல் ஏற்படணும். அது வந்து பீகார்ல ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ம். இடதுசாரி ம். கட்சிகளுக்கு 5 கொடுத்துருக்காங்க. மொத்தம் 40 வந்து பங்கு போட்டிருந்திருக்காங்க. இந்த இவர் ம். நிதிஷ்குமார் போனது வந்து வசதியா போச்சு. இருந்திருந்தா அந்த 40யும் பங்கு போடுறதுல கொஞ்சம் சிக்கல்கள் அதிகமா இருந்திருக்கலாம். இன்னைக்கு அந்த அளவுக்கு அதிகமா இல்லை சிக்கல். அடுத்து இவங்க செய்ய வேண்டியது மக்கள்கிட்ட போகணும். ம். ஓகே சார். பல மாநிலங்கள்ல நல்ல இந்த மாதிரியான ப்ரோக்ரசிவான பல விஷயங்கள் பார்க்க முடியுது இந்தியா கூட்டணி தரப்புல இருந்து. அ நேற்றைய தினம் ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் அவங்க வந்து கெஜ்ரிவால் கைது, அதே மாரி அ அந்த விவகாரங்கள் தொடர்பா நேற்று கருத்து வெளியிட்டிருக்கிறார். என்னன்னா, இந்தியாவுல வந்து மக்களவைத் தேர்தல் நெருங்கக்கூடிய சமயங்கள்ல அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் பாதுகாக்கப்படும்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் என்பது சுதந்திரமாகவும், நியாயமாகவும் நடைபெறும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. ஏற்கனவே இந்த கெஜ்ரிவால் கைது தொடர்பா அமெரிக்காவும் கருத்து வெளியிட்டிருந்தாங்க. இப்போ ஐநா பொதுச் செயலாளரும் பேசியிருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன சார்? உலக நாடுகள் மத்தியில இந்திய நாட்டுல என்ன நடக்குதுங்கிறத பார்வை கூர்மைப்பட்டிருக்கு. வருத்தங்கள் அச்சங்களும் மேலிடுகின்றன அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் ம். ஐநாவுடைய பொதுச் செயலாளர் இது மாதிரி பேசினது. ம். உள்ளூர்ல இருக்க நம்மளையே பல பேருக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது எதை நோக்கி இந்தியா போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு. இந்த நேரத்தில் அவங்க எல்லாம் கொடுக்குற பிரச்சனை ம். எஸ் சார், எஸ் சார். அவங்க. ஆனா இவங்க ஒன்றும் சர்வதேச இதெல்லாம் பத்தி கவலைப்படுறவங்க மாதிரி இல்லையே. பிஜேபி வந்து அது ம். மாதிரி எதை பத்தியும் கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. ம். ஏன்னா அவங்களோட நம்பிக்கை என்னன்னா, நீ என்ன வேணாலும் என்னை பத்தி பேசு, நான் கடைசியில மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா உனக்கு பிசினஸ் முக்கியம். வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு வந்து பிசினஸ் முக்கியம். நார்த் அமெரிக்கா அண்ட் ம். வெஸ்டர்ன் யூரோப் ம். உலகத்தில் உள்ள எல்லா இடத்துலயும் அவங்களுடைய பிசினஸ் வந்து இது பண்ணி பரப்பிடணும். அவங்க அதன் மூலம் தொடர்ந்து பலனடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப ம். இடியமீன் கூடயும் அவங்க வந்து பிசினஸ் பண்ணத்தான் செய்வாங்க. எல்லாரும் கூடயும் பண்ணுவாங்க ம். பிசினஸ். அப்ப ம். இவங்களுடைய பிஜேபியோட நம்பிக்கை அதுவா இருக்கலாம். என்னமாவது கத்திக்கிட்டு கடைசியில என் கூட தானே பிசினஸ் பண்ணணும். நான் ஜெயிச்சிட்டேன்னா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன பேச மாட்டீல்ல, இல்லன்னா உனக்கு பிசினஸ் போயிரும்ல. அப்படிங்கிறது ம். கால்குலேஷனா இருக்கலாம். ஓகே சார். நேற்றைய தினம் திரும்பவும் தமிழ்நாடோடைய இந்த செய்திகளோட நிறைவு செய்றேன் சார். நேற்றைய தினம் கமல் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை ஈரோட்டில இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் பேசும்போது இன்றைய முறை இந்த இந்த நேரத்துல, இந்த சூழ்நிலையில நம்ம பாஜகவிற்கு எதிராக திரள வேண்டியது இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அவர் பேசும்போது அரசியலில் மதம் கலக்கக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டு, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நடத்த முடியாத பிரதமரிடம் வீரத்தை எதிர்பார்த்து பயனில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. கமலினுடைய இந்த கருத்தை எப்படி பார்க்கிறீங்க? ஒரு தேர்தல் தான் அவர் சந்திச்சிருக்கிறாரு. இருந்தாலும் அவர் ஏற்கனவே சொன்ன விஷயத்திலிருந்து இன்றைக்கு கூட்டணியோடு வந்திருக்கிறார். அவருடைய இந்த நகர்வை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்ல அவர் வந்து போன தடவ அசெம்பிளி எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறது ஓரளவு குழப்பமா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டாரு. உறுதிப்படுத்தி திமுக கூட்டணியில வந்து அவர் வந்து சேர்ந்துட்டாரு. சேர்ந்துட்டு அவரு அவர் ஹி இஸ் மேக்கிங் எ லாட் ஆஃப் பொலிட்டிக்கலி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இன்னைக்கு உள்ள நிலைமையில ம். நமக்கு வந்து நம்ம இண்டிவிஜுவலா ஜெயிக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்ல. நாடு ஜெயிக்கணும். அதனால வந்து நாட்டை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால நான் இந்த ம். கூட்டணியில சேர்ந்திருக்கேன். ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். அப்படின்னு ரொம்ப கரெக்ட்டா தான் பேசுறாரு. இந்த ம். தேர்தல் பிரச்சாரத்தையும் நான் அப்படித்தான் பார்க்கிறேன். ஓகே சார். அ மிக்க நன்றி சார். ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கும் நன்றி. நாளை காலை மீண்டும் மனிதா மனிதா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். மிக்க நன்றி சார். வணக்கம் வணக்கம்.